ஹாய். நம்மளுடைய திருமண நிகழ்ச்சிகளில் கொடுக்குற பத்திரிக்கையாக இருக்கலாம், இல்லை கோயிலில் நடத்துகிற விழாக்களோட பத்திரிக்கையாக இருக்கலாம். அந்த பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த உத்தராயணம் தட்சிணாயனம்ங்கிறத அப்படின்னா என்ன, ஏன் அவங்க அதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கும், காலை மதியம் இரவு அப்படின்னு ஒரு நாள் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் தேவர்களுக்கு ஒரு வருஷம்தான் ஒரு நாள். நம்மளோட ஒரு வருஷங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். ஸோ அந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா முதல் 6 மாசம் உத்தராயணம் அப்படின்னும், 2வது 6 மாசத்தை தட்சிணாயனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் 6 மாசம் அதாவது தை மாசம் முதல் நாள், அதாவது நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் உத்தராயணம் தொடங்குற நாள். அந்த நாளை தான் நம்ம, அதாவது பகல் பொழுது தொடங்குற அந்த நாளை தான் நம்ம தைப்பொங்கலாவே கொண்டாடுறோம். ஸோ இந்த தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாசமே பாத்தீங்கன்னா உத்தராயணம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல நம்ம இறந்து போனோம் அப்படின்னா நமக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதனாலதான் மகாபாரதத்துல பீஷ்மர் இந்த உத்தராயண புண்ணிய காலம் வர்றதுக்காக தான் அவர் அம்பு படுக்கையில ரொம்ப நாள் கிடப்பாரு. அந்த உத்தராயண புண்ணிய காலம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட உடலை விட்டு உயிரை எடுத்துப்பாரு. அதுக்கப்புறமா இப்ப நம்ம பார்க்க போறது தட்சிணாயனம். தட்சிணாயனம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரவு பொழுது, அதாவது தேவர்களுக்கு அந்த இரவு பொழுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஆரம்பிக்கும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. ஸோ இந்த மார்கழி மாசத்துல தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா திரும்பவும் அந்த விடிய காலை பொழுது 4 to 5 நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி மார்கழி மாசம் அவங்களுக்கு விடிய காலை பொழுதா இருக்கும். ஸோ இந்த 6 மாசத்தை தான் அவங்க தட்சிணாயனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தட்சிணாயனத்துல அவங்களுக்கு மாலை பொழுது அப்படின்றதுனால அவங்க நிறைய வழிபாடுகள் பண்றாங்க. அங்க நிறைய வழிபாடுகள் பூஜைகள்லாம் நடக்கிறதுனாலதான் பூமியிலுமே பாத்தீங்கன்னா இந்த 6 மாச காலத்துல நிறைய பண்டிகைகள் வரும். ஆடி பூரம், ஆடி 18ஆம் பெருக்கு, அப்புறம் கோகுல அஷ்டமி, அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு, கந்த சஷ்டி விரதம், அப்புறம் மார்கழி ஃபுல்லாவே நம்ம கிருஷ்ணருக்கு கொண்டாடுறது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தட்சிணாயன காலத்துல வரும். இது தேவர்களுக்கு மாலை பொழுது. அதனாலதான் இந்த புண்ணிய காலத்துல அதிகமான வழிபாடுகளை நம்ம வச்சுட்டு இருக்கோம். சோ இதுதான் உத்தராயணம் தட்சிணாயனம். உத்தராயணம் பகல் காலம் அப்படின்றதுனால பகல் நேரம் அதிகமாகவும் இரவு கம்மியாகவும் இருக்கும். தட்சிணாயனத்துல பாத்தீங்கன்னா இரவு பொழுதுதான் அதிகமா இருக்கும், பகல் பொழுது கம்மியா இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இல்லை ஸ்டோரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.